ஹலோ மாஸ்டர் மைண்ட்ஸ். தீபாவளி வரப்போகுது. ஃபர்ஸ்ட்டெல்லாம் சின்ன வயசில் தீபாவளி வரப்போகுதுன்னா எவ்வளோ எக்ஸைட்டடாக இருப்போம். எப்போ புது ட்ரெஸ் வாங்கி தருவாங்க, வீட்டில் என்ன மாதிரியான பலகாரம்லாம் பண்ணுவாங்க, எப்படிலாம் பட்டாசு வாங்கி வெடிக்கலாம் அப்படின்னு எக்கச்சக்க கனவுகளோட அந்த நாளை நோக்கி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இப்போ பட்டாசு வாங்கி வெடிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாங்க நம்மளை. இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு டாபிக் இந்த வீகனுக்காக நடந்த ஒரு டிபேட். இந்த வீகன் அஜெண்டா மாதிரி இன்னொரு டாபிக் பயங்கரமாக பூம் ஆயிட்டு இருக்கு. அதுதான் பசுமை தீபாவளி. நிறைய செலிபிரிட்டிஸ், என்ஜிஓஸ், என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் இவங்க எல்லாருமே இந்த பசுமை தீபாவளியை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த பசுமை தீபாவளியை சப்போர்ட் பண்றவங்களுடைய கோர் அஜெண்டாவே பட்டாசு வெடிக்காதீங்க அப்படின்றது தான். இதனால நிறைய பிரச்சனை வர்றதா சொல்றாங்க. இந்த ஐடியாலஜிக்கு அகைன்ஸ்டா இன்னொரு குரூப், அதாவது இந்த பட்டாசு வெடிக்கிற குரூப், இவங்க என்ன சொல்றாங்கன்னா பட்டாசு வெடிக்கிறது எங்களுடைய பிலீஃப், அது எங்களுடைய கல்ச்சர்லயே இருக்கு, அதுல நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போஸ் பண்றாங்க. இந்த ரெண்டு சைடு ஆர்கியூமெண்ட்டையும் கேட்டு இப்ப நான் ஒரு பெரிய குழப்பத்துக்கு வந்துட்டேன். இந்த தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி வெடிக்கலாமா வேணாமா அப்படின்னு. இந்த தீபாவளி அப்படின்ற ஃபெஸ்டிவலுக்கு பின்னாடி எக்கச்சக்க தியரிஸ் இருக்கு. அதுல ஒன்னு, கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செஞ்ச அந்த நாளை தான் தீபாவளியா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, ராமர் ராவணனை கொன்ன நாளை தான் தீபாவளியா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் ஒரு சிலர் ஸ்பெசிபிக்கா ராமர், சீதை, லக்ஷ்மணன் இவங்க அந்த வனவாசம் முடிஞ்சு அயோத்தியாவுக்கு திரும்பின அந்த நாளை ஊர் ஃபுல்லா விளக்கேத்தி ஆரவாரமா கொண்டாடி அவங்கள வரவேற்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் தீபாவளியை ஒளியோட சம்பந்தப்படுத்தி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம இன்னொரு பக்கம் ஜெயினர்கள் மகாவீர போற்றி கொண்டாடுற ஒரு நாள் தான் தீபாவளி அப்படின்னு நம்புறாங்க. பர்சனலா எனக்கு இந்த நார்த் வெர்சஸ் சவுத் அப்படின்ற பாலிடிக்ஸ்ல உடன்பாடு கிடையாது. பட் ஸ்டில் சில விஷயங்களை நம்ம டிரான்ஸ்பரண்டா பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளி அப்படின்ற இந்த சொல்லுடைய பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது தீப அவுளி அப்படின்னு சொல்றாங்க. அவுளி அப்படிங்கிறது வரிசை அப்படின்னு அர்த்தம். அதாவது தீபங்களை வரிசையா வச்சு கொண்டாடுற ஒரு நாள் தான் தீபாவளி அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி அந்த பேருக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா தீபங்களை வரிசையா வச்சு கொண்டாடுற நாள் தான் கார்த்திகை தீபம். இது ரெண்டுத்திலயும் பட்டாசு அப்படின்றதே வரலையே. ஜென்ரலாவே தமிழர் வழிபாடு இயற்கையையும் வாழ்வியலையும் சார்ந்துதான் இருக்கும். உதாரணத்துக்கு பொங்கல், கார்த்திகை தீபம், சித்திரை திருவிழா, ஆடிப்பெருக்கு, தைப்பூசம் இது எல்லாமே தமிழருடைய வழிபாடு. இதுல எங்கேயுமே பட்டாசு வெடிச்சு கொண்டாடினதா எந்த குறிப்பும் இல்லை. அப்ப இந்த தீபாவளி அப்படிங்கிற இந்த ஃபெஸ்டிவல் நார்த் சைட்ல இருந்து வந்ததுதான். எல்லாருக்கும் வேற வேற வழிபாடு முறைகள் இருக்கும், வேற வேற நம்பிக்கைகள் இருக்கும். அந்த நம்பிக்கையை யார் வேணாலும் பின்பற்றலாம். அதுல எனக்கு எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது. ஆனா இங்க பிரச்சனை இதுல பட்டாசு எப்படி வந்தது அப்படின்றது தான். சரி, இந்த ஃபயர் ஒர்க்ஸ் உடைய ஆரிஜின் பார்ப்போம். இந்த ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்ட் சைனால தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க நிறைய பேம்பூஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேம்பூஸ் அவங்க ஃபயர்ல தூக்கி போடும்போது அது ஒரு பயங்கர சத்தத்தோட வெடிச்சுது. இதுதான் உலகத்தின் முதல் வெடி சத்தம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் இவங்க ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மருந்து தயாரிக்கும் போது ஒரு ஆக்சிடென்டல் இனோவேஷனா கிடைச்சது தான் கன் பவுடர். அதுக்கப்புறம் இந்த கன் பவுடரையும் பேம்பூவையும் கம்பைன் பண்ணி ஃபயர் ஒர்க்ஸ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் சைனால நடந்தது. எப்ப இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா The History of Fireworks in India அப்படின்னு மிஸ்டர் பி.கே. கோடே ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த புக்ல இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எந்தெந்த டைம்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத நிறைய எவிடன்சஸோட எழுதியிருக்காரு. 1400ஸ்ல முகல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபயர் கிராக்கர்ஸை இந்தியாக்குள்ள ட்ரேட் பண்றாங்க. அந்த டைம்ல இருந்த கிங்ஸ் எல்லாருமே இந்த ராயல் வெட்டிங்ஸ், முடிசூட்டு விழா இல்ல ஏதோ ஒரு செலிப்ரேஷனுக்கு இந்த ஃபயர் ஒர்க்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கிங்டம்ல மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே நாளடைவுல எலிட்டான ஃபேமிலிஸ் அவங்களுடைய ராயல் வெட்டிங்ஸ்க்கும் செலிப்ரேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆல்மோஸ்ட் 1800ஸ்லாம் இந்தியால ஃபயர் ஒர்க்ஸ் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் 1800ல தான் கல்கட்டால ஃபர்ஸ்ட் ஃபயர் ஒர்க் மேனுஃபேக்சரிங் யூனிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபயர் ஒர்க்ஸ் உடைய மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பேண்ட் பண்ணி 1900ஸ்ல இந்த ஃபயர் ஒர்க்ஸை கமர்ஷியலைஸ் பண்றாங்க. சோ பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்த இந்த பீரியட்லயே இங்க எக்ஸசிவ் ஃபயர் ஒர்க்ஸ் யூஸ் பண்றதால ஏர் பொல்யூஷன் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி 1884ல த இந்தியன் எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை பாஸ் பண்றாங்க. இந்த பீரியட்லயே ஃபயர் ஒர்க்ஸ் இவ்வளவுதான் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு லிமிட் செட் பண்றாங்க. அண்ட் இவ்வளவுதான் பர்ஸ்ட் பண்ணணும்னு நிறைய ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த முகல்ஸ் வந்தது, கல்கட்டால ஃபயர் ஒர்க்ஸ் ஃபேக்டரி செட் பண்ணது, எல்லாரும் செலிப்ரேஷனுக்காக பட்டாசு வெடிச்சது, இது எல்லாமே நார்த்ல தான் நடக்குது. இந்த ஃபயர் ஒர்க்ஸ் சவுத் சைடுக்கு எப்படி வந்தது அப்படின்றத பார்க்கலாம். 1920ல ரெண்டு பிரதர்ஸ், ஐயா நாடார், சண்முக நாடார், இவங்க ரெண்டு பேரும் கல்கட்டால இருக்கிற அந்த ஃபயர் ஒர்க்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வேலைக்கு சேர்றாங்க. அங்க மேட்ச் ஸ்டிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற யூனிட்ல ஒர்க் பண்றாங்க. சோ அங்க அந்த தொழில் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு 1923ல மெஷினரிஸ் எல்லாத்தையும் சிவகாசிக்கு இம்போர்ட் பண்ணி இங்க மேட்ச் ஸ்டிக் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பிசினஸை டெவலப் பண்றாங்க. அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்
இண்டிபெண்டன்ஸ் இந்த இந்தியன் எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டை லிஃப்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் ரைட் டைம் அப்படின்னு சொல்லி ஃபயர் ஒர்க்ஸ் மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் இங்க என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம parallel யூனிவர்ஸ்ல நடந்த இன்னொரு கதையை பத்தி பார்ப்போம். 1915ல ரேசர் சேல்ல ஜில்லட் தான் அதிகமான மார்க்கெட் ஷேர் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல இருந்த மென் எல்லாருமே ரேசர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி அவங்களுடைய சேலை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷன் இருக்காங்கல்ல, விமன், அவங்களையே நம்ம டார்கெட் பண்ணக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. சரி, மென் ஷேவ் பண்ணுவாங்க, விமன் எப்படி ஷேவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது விமனுடைய பாடியில ஹேர் இருக்கிறது அன்ஃபெமினைனா போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சாங்க. விமன் ஸ்லீவ்லெஸ் போடும்போது அன்ராம் ஹேர் தெரியறதெல்லாம் ரொம்ப எம்பாரஸ்மெண்டா ஃபீல் பண்ண வச்சாங்க. இதுக்காக நிறைய கேம்பெயின்ஸ் பண்ணாங்க அண்ட் விமனுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு விமனுக்கு பாடி ஹேர்ஸ் இருக்கிறதே கைண்ட் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருடைய மைண்ட்லயும் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்படி ஒரு கல்ச்சரை பில்ட் பண்ணதே ஒரு பிராண்ட் தான். அதே மாதிரி மற்ற செலிப்ரேஷன் எல்லாத்துக்கும் காமனா யூஸ் பண்ண இந்த பட்டாசை தீபாவளி அப்படின்னாலே பட்டாசு வெடிச்சு தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற இந்த பிராக்டிஸ் இந்த டைம்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அதுக்கு முன்னாடி தீபாவளிக்கு யாரும் பட்டாசுலாம் வெடிக்கலையா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது, வெடிச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் மிஸ்டர் பி.கே. கோடே எழுதின புக்லயே மிஸ்டர் பேஷ்வா பக்கர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, 1700ஸ்லயே பூனா அண்ட் கோட்டா இந்த இடத்துல ஒரு பெரிய தீபாவளி ஃபயர் ஒர்க் ஷோகேஸ் பண்ணாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த ஃபயர் ஒர்க்ஸை ஒரு செலிப்ரேஷனுக்கான எலிமெண்டா தான் யூஸ் பண்ணாங்களே தவிர அந்த ஃபயர் ஒர்க்ஸை தீபாவளியோட எங்கேயும் கனெக்ட் பண்ணல. ஸோ இப்படி தான் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தீபாவளியோட அசோசியேட் ஆகி எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, இப்போ இந்த டிபேட்டுக்குள்ள வருவோம். இந்த பசுமை தீபாவளி அப்படின்ற கான்செப்டை சப்போர்ட் பண்றவங்க இப்போ ரீசெண்டா எமர்ஜ் ஆனவங்க கிடையாது. 1950ஸ்ல இருந்தே இதுக்கான டிபேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உண்மையிலேயே பட்டாசு தேவையா தேவையில்லையா அப்படின்னு. ஸோ இவங்க முன்வைக்கிற ஒரு மேஜர் கன்சர்ன் என்ன அப்படின்னா இது என்விரான்மெண்ட்டை ரொம்ப பெரிய அளவில் இது பாதிக்குது அப்படின்றது தான். என்விரான்மெண்ட்டை தாண்டி இதோடைய பொல்யூஷன் அண்ட் சத்தத்தினால பெட்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், குழந்தைங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இவங்க எல்லாருமே சஃபர் ஆறாங்க அப்படின்றதும் இவங்களுடைய கன்சர்னா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டாசுல யூஸ் பண்ற பேரியம் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் ரொம்பவே பாய்சனஸ். இது வெடிக்கிறதுனால நிறைய இல்னஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐடியாலஜி அப்போஸ் பண்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்க ஆல்ரெடி எக்ஸசிவான டொபாக்கோ கன்சப்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம வெஹிக்கிள் பொல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன், இது எல்லாத்துலயும் வராத பொல்யூஷனா ஒரு நாள் பட்டாசு வெடிக்கிறதுனால வந்துட போகுது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இவங்க சைட்ல இருந்து ஒரு லிஸ்ட் ஒன்று எடுக்கிறாங்க. அதாவது எதனால அதிகமா பொல்யூட் ஆகுதுன்னு ஒரு டாப் 10 லிஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த டாப் 10 லிஸ்ட்ல ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்றதே இல்ல, அது 14th பிளேஸ்ல இருக்கு. அந்த டாப் 10 லிஸ்ட்ல இந்த ஹசார்டஸ் கெமிக்கல், ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், ஆயில் அண்ட் கிரீஸ் மேனுஃபேக்சரிங், கார்பன் பிளாக் அண்ட் அலைட், லெட் ஆசிட் பேட்டரி, சுகர், பவர் ஜெனரேஷன் பிளான்ட் இதெல்லாம் அந்த டாப் 10 லிஸ்ட்ல இருக்கு. இப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்ததுக்கு இந்த பசுமை தீபாவளி சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கரெக்ட் தான், இந்த டாப் 10ல இருக்குல்ல, இந்த வேலை டெய்லி நடக்கிறதால பொல்யூஷன் நடக்குது. ஆனா இந்த 14th பிளேஸ்ல இருக்கிற இந்த கிராக்கர்ஸ் வருஷத்துல ஒரு வாட்டி தான் நடக்குது. ஆனாலும் அது டாப் 14ல இருக்கிறதே பெரிய டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷம் தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நியூஸ்ல வரும், சிட்டி வந்து இவ்வளவு பொல்யூட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ரேஞ்ச் ஒன்று சொல்லுவாங்க. அது பேரு தான் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை நம்மளாலையும் பார்க்க முடியும். ஜஸ்ட் கூகுள்ல போய் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு போனீங்கனாலே அதோடைய வெப்சைட்ல நம்ம எந்த லொகேஷன்ல இருக்கிறோமோ அந்த ஏரியாவுடைய ஏர் குவாலிட்டி என்ன அப்படின்றத மெஷர் பண்ணி காட்டும். ஒரு ரேஞ்சுக்கும் இவங்க ஒரு ஹெல்த் மெஷர் வச்சிருக்காங்க. 0 to 50 அப்படின்னா அது ஒரு பியூரான என்விரான்மெண்ட். இதே 50 to 100 அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். இதே ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆக அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப வர்ஸ்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம இருக்கிற லொகேஷனுடைய ஏர் குவாலிட்டி என்னன்றதை பார்ப்போம். 79 மாடரேட் அப்படின்னு காட்டுது. இப்போ இதே டெல்லியில் இருக்கிற ஏர் குவாலிட்டி என்னன்றதை பார்க்கலாம். 172 அன்ஹெல்தி அப்படின்னு காட்டுது. ஸோ ஆக்சுவலி இப்போ தீபாவளி ஸ்டார்ட் ஆகல, அதனால நமக்கு ஏர் பொல்யூஷன் இந்த ரேஞ்சில் இருக்கு. பட் லாஸ்ட் இயர் டேட்டாவில் தீபாவளிக்கு அடுத்த நாள் சென்னையோட ஏர் பொல்யூஷன் எப்படி இருந்ததுன்றதை பார்க்கலாம். ஸோ இது 2024 டேட்டா. தீபாவளிக்கு முன்னாடி நாள் லெஸ் தென் 100 இருந்திருக்கு, அதாவது மாடரேட்ல இருந்திருக்கு. இதே தீபாவளிக்கு அடுத்த நாள் மெஷர் பண்ணும்போது அதோடைய ரேஞ்ச் 210, அதாவது புவர் ஏர் குவாலிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ டெக்னிக்கலி தீபாவளிக்கு அடுத்த நாள் ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் இதே நார்த் சைடில் ஏன் டிஃபால்ட்டா அங்கே ஏர் குவாலிட்டி புவரா இருக்கு? அதுக்கு காரணம் கிராக்கர்ஸ் கிடையாது, அங்கே ஸ்டபிள் பர்னிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸை எல்லா ஃபார்மர்ஸும் ஃபாலோ பண்றாங்க. இந்த ஸ்டபிள் பர்னிங் அப்படின்றது வைக்கோல் எரிப்பு. அதாவது ஹார்வெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லெஃப்ட் ஓவர் கிராப்ஸ், அந்த வீட்ஸ் எல்லாத்தையும் நெருப்பை வச்சு கொளுத்தி விட்டுருவாங்களாம். இந்த ஸ்டபிள் பர்னிங் மெத்தடை அதிகமாக ஃபாலோ பண்றது இந்த பஞ்சாப் ஃபார்மர்ஸ். ஸோ அது டெல்லிக்கு க்ளோஸரா இருக்கிறதால அந்த பர்டிகுலர் பீரியட்ல டெல்லியில் இருக்கிற ஏர் குவாலிட்டி ரொம்ப புவரா மாறுது. ஸோ இந்த ஸ்டபிள் பர்னிங் பண்ணக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லிமிடேஷன்ஸ், ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டபிள் பர்னிங் பண்ணாத ஃபார்மர்ஸ்க்கு ஏக்கருக்கு இவ்வளவு காசு தரேன் அப்படின்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டபிள் பர்னிங் அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் இஷ்யூ. கிராக்கர்ஸ் மட்டுமே ஏர் பொல்யூஷனுக்கு காரணம் இல்லை அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த பசுமை தீபாவளி ஆர்வலர்கள் சொல்ற மாதிரி கிராக்கர்ஸ்னால மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பாதிப்பு இருக்கான்னு கேட்டா இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் வெள்ளோடு அப்படிங்கிற ஒரு ஊர்ல வெள்ளோடு
ஈரோடு பறவைகள் சரணாலயம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த சரணாலயத்தை சுத்தி இருக்கிற நிறைய கிராமங்கள்ல அவங்க தீபாவளி பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறது இல்ல. ஏன்னா அங்க இருக்கிற பறவைகளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. இதை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள பண்ண வைக்கல. இது அங்க இருக்கிற கிராம மக்கள் அந்த பறவைகளுக்காக அவங்களா எடுத்த ஒரு முடிவு. இந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறது, இல்ல தலைவர்கள் வராங்க அப்படின்னு பட்டாசு வெடிக்கிறது, இல்ல ஏதோ ஒரு திருமண விழால பட்டாசு வெடிக்கிறது, இது எல்லாமே ஒரு செலிப்ரேஷனுக்கான எலிமெண்ட் தானே ஒழிய நம்மளுடைய கல்ச்சரோட எங்கேயும் அசோசியேட் ஆகல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இவ்வளவும் புரிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் நான் பட்டாசு வாங்கி வெடிப்பேன் அப்படின்னு சொன்னா ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கும். ஒன்னு என்னுடைய என்ஜாய்மெண்ட், எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்கி வெடிப்பேன் அப்படின்றது ஒரு காரணமா இருக்கும். இன்னொரு முக்கியமான காரணம், நம்ம ஒருவேளை பட்டாசு வாங்கி வெடிக்கலனா இதை நம்பி ஒரு ஊரே இருக்கு, அதுல எத்தனை தொழிற்சாலைகள் எத்தனை தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க, இவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குமே அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கு. இந்த ரெண்டாவது ஃபேக்டர் சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு இஷ்யூ. நம்ம ஆல்ரெடி இந்த பட்டாசுல பேரியம் அப்படின்ற எலிமெண்ட்னால வர பிரச்சனைகள்லாம் பேசணும். ஸோ இதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் ஆக்ஷன் எடுத்தாங்க. அதுக்கு இந்த மேனுஃபேக்சரர்ஸும் கிரீன் கிராக்கர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அதாவது பழைய பட்டாசை விட இந்த கிரீன் கிராக்கர்ஸ் அப்படின்றது 30% எமிஷன் லெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சைட்ல இருந்தும் ஏதோ ஒரு மெஷர்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லாம் சரி, பட்டாசு வெடிக்கவா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஷேர் பண்றேன். ஒரு குழந்தை கத்தியை வச்சு விளையாடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை கிட்ட இருந்து கத்தியை புடுங்கிட்டாலும் அந்த குழந்தாலும் இல்ல இந்த கத்தி ரொம்ப ஆபத்தானது, கையெல்லாம் வெட்டிக்கும், நீ விளையாடாத அப்படின்னு சொன்னாலும் அந்த குழந்தை கேட்காது. அப்ப இங்க என்னதான் சொல்யூஷன்? ரொம்ப சிம்பிள். அந்த குழந்தை கிட்ட வேற ஒரு பொருளை கொடுத்து கத்தியை வாங்கணும். அதே மாதிரி தான் இங்க பட்டாசு வெடிக்காதீங்க அப்படின்னு நீங்க எத்தனை வருஷம் எவ்வளவு கத்துனாலும் இங்க யாரும் கேட்க போறது இல்லை. அதுக்கு என்ன ஆல்டர்னேட் அப்படிங்கறத யோசிக்கணும். நீங்க எப்போ ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷனை கொடுத்து எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறத கம்மி பண்ண சொல்றீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அது இமிடியேட்டா நடக்காது. அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். சில வருடங்கள் ஆகும் அந்த ஹேபிட் மாறுறது. இன்ஃபேக்ட் ஒரு ரீல் ஒன்று பார்த்துட்டு எங்க ஆஃபீஸ்ல எல்லார்ட்டையும் சொன்னேன், இந்த பார் கேக் சாப்பிட்றதால இவ்வளோ கெடுதல் இருக்கான், இதுக்கப்புறம் நம்ம பர்த்டேஸ்க்கு கேக்கே வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ஒரு 4 கேக் நாங்க வெட்டிட்டோம். ஏன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டா நாங்க எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. கேக் வெட்டாதனா யாரும் கேட்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு வேற என்ன செய்யலாம்னு சொன்னா அதை செய்ய போறாங்க. ஆனா என்ன செய்யணும்னே சொல்லாம கேக்க மட்டும் வெட்டாதீங்கன்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. கடைசியில் டிஆர் மாதிரி பேச வச்சிட்டாங்க. நீ ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்றதால இன்னொருத்தர் வெடிக்காம இருக்கணும் அப்படின்றது கரெக்டும் கிடையாது. இல்ல எனக்கு இது தேவையில்லை, இந்த பட்டாசு வெடிக்கிறதால நிறைய பாதிப்பு வருது அப்படின்றத உணர்ந்து வெடிக்காம இருக்கிறது தப்பும் கிடையாது. பட்டாசு வெடிக்கணும் வெடிக்க கூடாது அப்படின்றதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட உரிமை. இந்த ரெண்டுத்துல நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆஃப் த கேமரா சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டா, ஆல்ரெடி 80ஸ்லாம் ஒதுங்கிருச்சு, 90s நம்மலாம் ஓஞ்சி போயிட்டோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த பட்டாசு வெடிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவனுங்களே பட்டாசு வெடிக்கிறத விட்டுருவாங்க.